தரணி எங்கும் தன்னை நிலைநிறுத்தி தன்னை தன்னுடைய திறமையால் அனைவரையும் கவர்ந்திழுக்க காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தடவை இந்த ஜூலை மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சூப்பரா இருக்க போகுது. 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் பார்வையா உங்களை பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆப்போசிட் பார்ட்டியோட எல்லாமே அந்யோன்யம் பெருக போகுது. இது வரைக்கும் உங்களை பார்த்து இந்த பக்கம் மூஞ்சி திருப்பி போடலாம், கூப்பிட்டேனா அப்பெல்லாம் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நின்று பேசிட்டு போறான் தனுசு ராசிக்காரர்களுக்கு. 6ல இருந்த குரு உங்களுக்கு சில கடன்களையும் நோய்களையும் ஒரு மாதிரி அழுப்பையும் என்னது வீட்டுக்கு வந்தாலே டயர்டா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலையும் கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ செவ்வாயோட சேர்ந்தனால உங்களுக்கு உடலில் வலிமையை கொடுக்க போகிறார். உங்களுடைய உடல் வலிமை இன்க்ரீஸ் ஆக போகுது. உங்களால இது வரைக்கும் ரொம்ப டயர்டா இருந்தேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்கள் இனிமே கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு கொஞ்சம் அப்படி பொலிவா பார்க்க போறீங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க 7ஆம் இடம் வழுக்கிற நாள் 7ஆம் இடத்தை சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி உறவு அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த அந்யோன்யத்துக்கு இருக்கும். இது வரைக்கும் நாங்க பிளான் பண்ணிட்டே இருக்கோம் குழந்தைக்கு அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே குழந்தை உருவாவதற்கான நேரம் இப்பொழுது கூடி வருகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு குழந்தை உருவாவதற்கான நேரம் இப்ப அழகா கூடி வருது. அதை நீங்க முறையா பயன்படுத்திக்கோங்க. அதை தாண்டியும் கணவன் மனைவிக்குள் மிகச்சிறந்த ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். இது வரைக்கும் நான் சொல்றதை அவ கேட்கல, அவ சொல்றது நான் கேட்கலன்ற மாதிரி போயிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி நான் சொன்னேன் என் வீட்டுக்காரர் கேட்பாருங்க அப்படின்னு கொண்டாடி உங்களை பத்தி 4 பேர்கிட்ட புகழ்ந்து பேச போறாங்க. உங்க புருஷன் என் கொண்டாடி மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இந்த ஒரு மாசம் நீங்க உங்க காதுல கேட்டு சந்தோஷப்பட போறீங்க. 7ஆம் இடம் வழுக்குது, அதுவும் புதன் வழுத்தல். முதல் நாளே லவ், முதல் நாளே காதல், முதல் நாளே அறிவு, முதல் நாளே சந்தோஷம். அப்படிப்பட்ட புதன் 7ஆம் இடத்துல வளர்க்கும் போது இந்த ஒரு மாதிரியா சூப்பரா ஒரு ரொமான்டிக்கா ஓட போகுது. வீட்டுல சந்தோஷமா இருக்க போறீங்க, ஹாப்பியா இருக்க போறீங்க, நிம்மதியா இருக்க போறீங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயம், கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு கடனை வாங்கி ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய நேரத்தை இந்த ஒரு மாசம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது கிரகங்கள். வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன், இஎம்ஐ போடுவோமா, கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு லோனை போடுவோமா அப்படின்னு வீட்டுல உட்காந்து இது வரைக்கும் தனியா முடிவு எடுத்துட்டு இருந்த தனுசு ராசி நேயர்கள் இப்ப வேற ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சேர்ந்து முடிவெடுத்து அதே கடனை தான் வாங்க போறீங்க. அந்த கடன் வாங்குறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. வேணுமா வேணாமான்றத முடிவு பண்ணிட்டு கடனை வாங்குங்க. அந்த கடனை வாங்கக்கூடிய கடனை சுப செலவா பண்ண போறீங்களா, அசுப செலவா பண்ண போறீங்களான்றத கரெக்டா பிளான் பண்ணுங்க. ஏன்னா இந்த தடவை உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடன் அப்படின்ற விஷயத்துல கண்ணு முன்னு தெரியாம காலை வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஜோதிடம் என்பது, மாத பலன்கள் என்பது வெறுமா நீங்க இவ்வளவு சூப்பரா இருப்பீங்க, நீங்க இவ்வளவு நல்லா இருப்பீங்க, நாளைக்கே நீங்க கோடீஸ்வரன் ஆவீங்கன்னு சொல்றது கிடையாது. உங்களுக்கு இந்த இடத்துல சறுக்க போது, நீங்க எந்திரிச்சுக்கோங்க, நீங்க இந்த இடத்துல விழ போறீங்க பாத்து போங்க அப்படின்னு சொல்றது மட்டும்தான் ஒரு ஜோதிடருடைய ஒரு ஜோசியத்துடைய ஒரு கரெக்டான ஒரு அட்வைஸா இருக்கும். அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் சுப செலவுகள் பண்ணுங்க, அசுப செலவுகளை கொஞ்சம் பாத்துங்க. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஜூலை மாசம் உங்களுக்கு இருக்கு. அவாய்டே பண்ண முடியாதுங்க, செலவு வரத்தான் போகுது. ஆனா அந்த செலவை நான் கரெக்டா என்னுடைய தேவைக்கு பண்ணிக்கிறேன்னா இல்ல தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு நான் செலவு பண்ணி தேவையில்லாம திட்டு வாங்க போறேனான்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். செலவுகளை பார்த்து கண்ட்ரோல் பண்ணி பண்ணுங்க. நல்லா பேசுறாங்க, நம்ம கிட்ட சிரிச்சு பேசுறாங்க அப்படின்றனால உடனே அவங்க நம்பிடாதீங்க. ஏன்னா 7ஆம் இடம் முழுக்கும் போது 7ஆம் இடம்ன்றது வெறும் புருஷன் பொண்டாட்டி மட்டும் கிடையாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாது. எனக்கு ஏத்தாப்ப இருக்கிற நீங்க 7, உங்களுக்கு ஏத்தாப்ப இருக்கிற நான் 7. சோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய டைம் பீரியடா இந்த ஒரு மாசம் இருக்க போகுது. அதனால அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. 2 பேரும் உங்களை புகழ்ந்து பேசினாங்கன்னா இவன் எதுக்கு நம்மளை புகழ்றான் அப்படின்றத கொஞ்சம் இயல்பாவே அந்த புதன் உங்களை யோசிக்க வைப்பார். இருந்தாலும் கொஞ்சம் உங்களை மாதிரி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தனுசு ராசிக்காரங்க அப்படி சொத்தையே தூக்கி கொடுத்துருவீங்க. அந்த மாதிரியான ஒரு ரொம்ப நல்லவங்க தனுசு ராசினியர்கள். அதனால இப்போ வரவன்லாம் என்ன பண்ணுவான், எல்லாரும் ஒத்த சொல்றது இல்ல, ஒரு 5-6 பேரு நீங்க உங்களை மாதிரி உண்டா உங்களை மாதிரி உண்டான்னு சொல்லிட்டு உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய டைம் பீரியடாக இருக்கு. அதுக்கப்புறம் ஐயோ வட போச்சு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால முன்கூட்டியே ஒரு தடவை யோசிச்சுட்டு நிதானமாக நிறுத்தி பண்ணலாமா வேணாமான்னு யோசிங்க. செலவுகள் அதிகரிக்கதான் செய்யவும். அதனால அதை பத்தி கவலைப்படாதீர்கள். அது சுப செலவாதான் மாறப்போகுது. விரயங்கள் எல்லாமே உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி தான் போக போகுது. இந்த தடவை விரயம் வெறும் விரயமாக போகாது, அது உங்கள் வளர்ச்சி பாதைக்கான விரயமாக இருக்க போகிறது. தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாதம் உங்கள் வளர்ச்சியை திட்டமிடுவதற்கான காலமாக கிரகங்கள் உங்களை இயக்க காத்திருக்கின்றன அப்படின்றதுதான் உண்மை. அதனால என்னென்ன பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பக்காவா பிளான் பண்ணிக்கோங்க. வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்குங்க, கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கார் வாங்கிக்கோங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நான் ஜாலியா ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன், ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. ஆன்மீக சுற்றுலா ஒரு 60 வயசுக்கு அப்புறம் போகணும், நான் காசி போகணும், கயா போகணும்னு நினைச்சிட்டு போங்க. தாராளமா அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு சந்தோஷமும் உங்களுக்கு நிம்மதியும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் தான் கிடைக்கப் போகிறது. உங்கள் விஷயத்தில் ஒரு படி வளர்ச்சியை நீங்கள் சந்திப்பதற்கான காலத்தை இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றன.